என்னோட ரத்தமும் சதையுமா இருந்தாங்க. ஆனா அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்க மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆலமரம் இருக்குதான். அந்த ஆலமரத்துல நிறைய பறவைங்க வந்து கூடு கட்டி இருந்தான். அந்த ஆலமரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்லையே எல்லா பறவைகளும் நம்ம மரத்துல வந்து கூடு கட்டுது, மத்த மரத்துலலாம் ஏதோ ஒன்னோ ரெண்டோ கூடு தான் கட்டி இருக்கு, நம்ம மரத்துல நிறைய பறவைங்க கூடு கட்டி இருக்கேன்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்ததான். ஆனா திடீர்னு ஒண்ணு ஆச்சான். ஒரு பறவையா பறந்து போக ஆரம்பிச்சிடுச்சான். எப்படி? ஒரு பறவையா பறந்து போக ஆரம்பிச்சிடுச்சான். அந்த ஆலமரத்துக்கு ரொம்ப வருத்தம். என்னடா இது, இப்படி பறவைங்க பறந்து போயிட்டே இருக்கு, ஏன், என்ன காரணம், அது ஒண்ணுமே தெரியலையா. ரொம்ப மன வருத்தத்துல இருந்துதான். அப்போ பக்கத்துல இருக்க ஒரு மரம் சொல்லிச்சான், அந்த பறவைகள் எல்லாம் பறந்து போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இங்க சீசன் இருந்தது, குளத்துல நிறைய மீன்கள் இருந்தது, நிறைய பயிரை பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த பயிர்களையும் தானியங்களையும் சாப்பிட்றதுக்கும் நம்ம மரங்கள்ல இருக்கிற பழங்களை சாப்பிட்றதுக்கும் வந்தது. இப்ப சீசனும் முடிஞ்சிருச்சு, பழங்களும் இருக்கிறது இல்ல, பயிருக்கும் அறுவடை பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. குளம், ஏரி, குளம் எல்லாமே நம்ம ஊர்ல காஞ்சி போயிடுச்சு. அதனால அந்த பறவைகள்லாம் பறந்து போயிடுச்சு அப்படின்னு. அந்த ஆலமரத்துக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான். ஓஹோ, அந்த பறவைங்கள்லாம் நம்ம மரத்து மேல ஆசைப்பட்டு வரல, நம்ம கூட இருக்கணும் அப்படின்ற ஆசையோட வரல, அதுங்களுக்கு ஒரு தேவை இருந்தது, அந்த தேவையை பூர்த்தி பண்ண நம்மளை யூஸ் பண்ணிக்கிச்சுங்க அப்படின்ட்டு. இதே மாதிரிதான் நிறைய மனுஷங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக, அவங்களோட ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. கடைசியில அந்த ஆலமரத்துல வெறுமையா இருந்த அந்த கூடுகள் மாதிரி அவங்களோட மெமரிஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது நம்மளை வருத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும், இப்படி நம்மளை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்ட்டு. ஆனா அப்படி வருத்தப்பட்டுட்டு அந்த ஆலமரம் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த மெமரிஸை நினைச்சிட்டே நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தானா நம்மளால வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போக முடியாது. நம்மளை சுத்தி இருக்கவங்கள, நம்மளுடைய ஃபேமிலிய, நம்ம தான் சந்தோஷம்ட்டு வாழ்ற சில மனுஷங்க இருப்பாங்க, அவங்கள நம்மளால சந்தோஷமா வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மெமரிஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி மனுஷங்களை உங்க மனசுல இருந்தும் தூக்கி போட்டுருங்க. உங்க கூட யார் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க கூட சந்தோஷமா வாழுங்க. நீங்க சந்தோஷமா வாழணும், நீங்க நிம்மதியா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுற சில மனுஷங்க இருப்பாங்க. அவங்களுக்காக அவங்க கூட நீங்க சந்தோஷமா வாழுங்க.